நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமிழ் தொலைக்காட்சிகளில் புதிய முயற்சிகளை முதலில் தொடங்கும் விஜய் தொலைக்காட்சி நிறுவனம். எந்த கல்லூரி தமிழகத்தின் சிறந்த விவாத திறனுடைய கல்லூரி என்னும் அறிவு தேடலை இந்த பெரிதும் பெரிதுகள் நிகழ்ச்சி வழியாக தொடங்கியது. தமிழகத்தின் சிறந்த கல்லூரிகள் பலவற்றிற்கும் நேரடியாக சென்று விவாத போட்டிகளை நடத்தினோம். போட்டியில் தமிழ்நாடெங்குமிருந்து 48 கல்லூரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. பெரிதும் பெரிதுகளில் இந்த 48 புகழ்பெற்ற கல்லூரிகளும் தான் விவாதத்தில் மோதிக்கொண்டன. நாகர்கோயில் இந்து கல்லூரியை ஸ்காட் கிறித்துவ கல்லூரி வென்று முன்னேறியது. தென்னாட்டின் கேம்பிரிட்ஜான திருநெல்வேலியின் செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியை செயின்ட் சேவியர்ஸ் கல்லூரி வென்றது. சங்க தமிழ் நகரமான மதுரையின் லேடிடோ கல்லூரி பாத்திமா கல்லூரியை வென்று முன்னேறியது. திருச்சியின் பாரம்பரியமான 2 கல்லூரிகளான செயின்ட் ஜோசப், பிஷப் ஹீபர் இடையே நடந்த விவாதத்தில் பிஷப் ஹீபர் வென்றது. தொழில் நகரமான கோவையின் ஜிஆர்டி கல்லூரியை கோவை பிஷப் அப்பாசாமி கல்லூரி வென்று முன்னேறியது. தஞ்சையின் முதன்மையான சாஸ்திரா பல்கலைக்கழகத்தை கோவையின் அடையாளமான பிஎஸ்ஜி வென்றது. பாரம்பரியமான கல்லூரிகளுக்கு இடையே நடந்த விவாதத்தில் மதுரை அமெரிக்கன் கல்லூரியை சென்னை விவேகானந்தா வென்றது. சென்னை WCCயை வென்று வாகை சூடியது ஸ்டெல்லா மாரிஸ். லயோலா கல்லூரியை வென்று முன்னேறியது சென்னை கிறித்துவ கல்லூரி. தமிழ்நாட்டின் நவீன இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு இடையே நடந்த விவாதத்தில் சத்யபாமா யூனிவர்சிட்டியை SRM யூனிவர்சிட்டி வென்றது. வேலூரின் VITயை திருச்சி NIT வென்றது. BS அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டியை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் வென்றது. 48 கல்லூரிகளுக்கு இடையே நடந்த நேரடி மோதலில் வெற்றி பெற்ற 24 கல்லூரிகள் பெரிதும் பெரிதுகளின் அடுத்த கட்ட பெரும் விவாத போட்டிக்கு செல்கிறது. இந்த 24 கல்லூரிகளில் எந்த 12 கல்லூரிகள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிறது? வலிமையான இந்த விவாதத்தில் வெற்றி பெற்று முன்னேறி முதல் 12 இடத்திற்குள் நுழைய போவது எந்த கல்லூரி? இன்றைய பெரிதும் பெரிதுகளில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை வென்ற அண்ணா யூனிவர்சிட்டியும், சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியை வென்ற கீழ்பாக் மருத்துவக் கல்லூரியும் மோதுகின்றன. வெல்கம் டு பெரிதும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். பெரிதும் பெரிதுகளினுடைய 2ஆம் கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். 2 கனமான கல்லூரிகள் வந்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய மிக முக்கியமான கல்லூரிகள். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். பெரிதும் பெரிதுகளினுடைய 2ஆம் கட்டம் இது. 24 கல்லூரிகள் முதல் சுற்றில் வெற்றி பெற்று 2ஆம் கட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய 2 மிக முக்கியமான கல்லூரிகள். அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் சென்னை, கீழ்பாக் மருத்துவ கல்லூரி மாணவர்கள் சென்னை. வாழ்த்துக்கள். முதல் சுற்றில் வெற்றி பெற்று 2வது சுற்றிற்கு வந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். இன்றைய பெரிதும் பெரிதுகளில் ஒரு கனமான தலைப்பை எடுத்துத்தான் வாதிக்க போகிறோம். நம்முடைய அரசியல் அமைப்பு எதை நோக்கி பயணிக்க வேண்டும்? அறம் சார்ந்த அரசியலை நோக்கியா, அறிவு சார்ந்த அரசியலை நோக்கியா? அரசியலை நம்ம 2 பெரும் கூறுகளாக பிரிக்கலாம். ஒன்று அறம் சார்ந்த அரசியல், அறிவு சார்ந்த அரசியல். இப்படித்தான் இந்த அரசியலை 2 பிரிவுகளாக நம்மால் பிரிக்க முடியும். அறம் சார்ந்த அரசியல், அதுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக காந்தியை சொல்லலாம், மண்டேலாவை சொல்லலாம். காந்தி தன்னுடைய எல்லா முடிவுகளையும் தன்னுடைய இன்னர் கன்விக்ஷன்ஸ், மனசாட்சியின்படி தான் எடுத்தார். அறம் சார்ந்த அரசியலுக்கு அவர் ஒரு சிம்பலா சொல்லலாம். அறிவு சார்ந்த அரசியல், மாக்கியவல்லி, சாணக்கியா,
அவர்களினுடைய அந்த ராஜதந்திர முடிவுகள், இதை பற்றி நம்ம சொல்ல முடியும். ஒரு தேசத்தினுடைய அரசியல் அமைப்பு, அந்த அரசியல் அமைப்புல 2 பெரும் சக்கரங்களாக இந்த அறமும் இந்த அரசியலும், இந்த அறம் சார்ந்த அரசியலும் அறிவு சார்ந்த அரசியலும் இருக்கிறது. அறம் சார்ந்த அரசியல், அறிவு சார்ந்த அரசியல், எது முதன்மையாக இருக்க வேண்டும், எதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும், இதைத்தான் 2ஆம் கட்டத்தில் பெரிதிலும் பெரிதுகள் பெரிதான விவாதமாக எழுப்புகிறது. இந்த கனமான தலைப்பில் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களை, நீங்க பேசக்கூடிய கருத்துக்களை உரசி பார்ப்பதற்காக 3 பேனலிஸ்ட் இங்க வந்திருக்காங்க. அவர்களையும் வரவேற்போம். திரு ஜெயமோகன் அவர்கள், திரு திருச்சி செல்வேந்திரன் அவர்கள், திரு ஆறுமுக தமிழன் அவர்கள். உங்கள் அனைவரையும் இந்த வாதத்திற்கு வரவேற்கிறேன். அறிவு சார்ந்த அரசியல் எப்போதுமே அதிகாரத்தை தன்னுடைய கையில் எடுத்து அதை அடைவதற்கே ஒரு முழு மூச்சாக எப்பயுமே அறிவு சார்ந்த அரசியல் செயல்படும். அப்புறம் இந்த அதிகாரத்தினால் நான் எதையுமே அடைஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த விஷயம் ஒரு வெக்கக்கேடான நிலையை தான் நான் பார்க்குறேன். ஆனால் அறம் சார்ந்த அரசியல் என்றைக்கும் நிலைக்கும். எங்கோ ஒரு இடத்தில் ஒரு ஜோல்னா பையை போட்டுக்கொண்டு, ஒரு ரப்பர் செருப்பை போட்டுக்கொண்டு விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனிடம் இந்திய அரசியல் அமைப்புடைய ஒரு நங்கூரம் இருப்பது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அறம் சார்ந்த அரசியல் எங்குமே வெல்லும். யாருமே நல்லது செய்ய வேணாம்னு சொல்லி இங்க நினைக்கல. எல்லா ஒரு 5 பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்காங்கன்னா 5 பொலிட்டிக்கல் பார்ட்டியும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் வருவாங்க. எல்லார்கிட்டையும் எத்திக்ஸ் இருக்கு. ஆனா அது யார் பெஸ்டா பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு சொல்றதுக்கு அறிவு தேவை. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அறிவை யூஸ் பண்ணி என்னை கன்வின்ஸ் பண்ணணும். எனக்கு ஓட் போடு நீ அப்படின்னு சொல்லி அவங்க கன்வின்ஸ் பண்ணணும். அதுக்கு அறிவு தேவை. அரசியல்ன்றது ஒரு பெரிய விளையாட்டுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த எலெக்ஷன் போற வரைக்கும், அடுத்த நாள்ல இருந்து அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் ஒரு பார்ட்டி ப்ரிப்பேர் பண்ணணும். அப்பதான் அடுத்த எலெக்ஷன்ல அவங்களால ஜெயிக்க முடியும். தொண்டர்களை சேர்க்கணும், ஃபண்ட் ரைசிங் கால்ஸ், எல்லாத்துக்கும் பணம் தேவை இன்னைக்கு. அதனால பணம் இருக்கிறவங்க நம்ம கூட இருக்கணும். அது இல்லாம நம்மளுடைய பாலிசிஸ்லாம் டிசைன் பண்ணணும். மக்களுக்கு எது தேவையோ அது. இதுக்கெல்லாம் நடுவுல இந்த அரசு என்ன குற்றம் செய்யுதோ அதையும் கண்டுபிடிக்கணும். நீங்க அறமை மட்டும் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஐயோ நம்ம முதல்ல ஒழுங்கா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க கிட்ட இருக்கிற குற்றத்தை சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களால முடியாது. நீங்க பதவிக்கே வர முடியாது. அறம் இருக்க வேண்டாம். அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்னாரு அறிவு இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. நான் சொல்றேன் அறம் இருக்கணும், அறிவு கண்டிப்பா இருக்கணும். அறிவு சார்ந்த அரசியல் பேசிக்கா ஒரு பெரிய மாயை தான். நீங்க சொல்ற மாதிரி இந்த நிமிஷம் நான் இருக்கணும், பதவிக்கு போகணுன்றீங்க. அப்படி உங்களுக்கு நிஜமாவே நீடித்து நினைக்கும்னா ஏன் ஒரு தடவையும் ஆட்சி மாறிட்டே இருக்கு? கண்டிப்பா அறம் சார்ந்ததுதான் மக்களிடம் நல்ல பேர் எடுக்கும். அதுதான் உண்மையானது, அதுதான் நம்பிக்கை தரக்கூடியது. அறம் சார்ந்த அரசியல் செய்பவன் எப்படி இருப்பான்னா ஒரு எம்பதி, லைக் அவன் மிச்சவங்க ப்ராப்ளத்துல அவனை அந்த சிச்சுவேஷன்ல போட்டு பார்ப்பான். பட் உங்க அறிவு சார்ந்த அரசியல் அவனுக்கு ஒரு ப்ராப்ளம், நான் அவனுக்கு சொல்யூஷன் தரேன்னு பார்க்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க, எது ரியல் சொல்யூஷன் கொடுக்கும்? உங்களை அந்த நிலைமையில போட்டு நீங்க பாக்குறது எப்படி, அவனை இன்னொரு மனிதனா பாக்குறது எப்படி? இதுதான் அறத்தினுடைய வெற்றி. இதற்கு எக்ஸாம்பிள் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. காமராஜர் மத்திய இலவச உணவு திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்றச்சே கவர்மெண்ட்ல ஃபினான்ஸ் இல்ல. பட் அவர் அதுக்காக நான் பிச்சை ஏந்தினும் அந்த அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு ரொம்ப ஸ்டெடியா இருந்தாரு. ஆல்சோ பாத்தீங்கன்னா அன்னைக்கு உங்க அறிவு சார்ந்த அரசியல் இருந்ததுன்னா கண்டிப்பா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விட்டுருக்காது, கண்டிப்பா தாமதிச்சிருக்கும். ஒரு அரசனுக்கு தேவை கல்வி, அறிவு மற்றும் துணிச்சல் தான். சரி, அப்ப அறம் தேவையில்லைங்களா? இல்லை. அறம் இல்லா அரசியல் மிகவும் கேவலமான அரசியல் தான். ஆனால் பல சூழ்நிலைகளில் அறத்தை விட அறிவுக்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அறம் என்றால் என்ன? எத்திக்ஸ் ஒரு அன்சப்ஸ்டான்ஷியேட்டட் குவான்டிட்டி. வெயிட் லாஸ்னா கேலரிஸ் பார்க்குறாங்க, ஸ்கூல்லாம் மார்க்ஸை பார்க்குறாங்க. எத்திக்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட். ஹிட்லருக்கு ஒரு செட் ஆஃப் எத்திக்ஸ், கம்யூனிஸ்டுக்கு ஒரு செட் ஆஃப் எத்திக்ஸ், ஏன் டெரரிஸ்ட் ஒசாமா பின்லாடனுக்கு ஒரு செட் ஆஃப் எத்திக்ஸுங்க. ஆனா அறிவு அப்படி இல்லை. அறிவை கரெக்டாக சேனலைஸ் பண்ணால் வரும் டெவலப்மெண்ட் தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மக்களுக்கு என்ன தேவை? குடிக்க நல்ல தண்ணி, அவங்க குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம், தங்கறதுக்கு நல்ல வீடு. இதெல்லாம் ஒரு அறிவாளியான அரசியல்வாதியால தான் மட்டும் தர முடியும். ஐயா ஒத்துக்கிறேன், இந்த உலகம் ரொம்ப கேவலமான கெட்ட உலகம் தான். இந்த உலகத்துல நம்ம பிழைக்கணும்னா அறிவாளியா இருந்தாங்க ஆனும். ரூல்ஸ் எத்திக்ஸ் எப்ப பாரு அதை பத்தியே பேசினா ரூல்ஸ் ராமானுஜமா இருக்க வேண்டியதா, எந்த ஆக்ஷனும் நடக்காது. ஆனால் அந்த காலத்துல நம்ம மன்னர்கள், நம்ம அரசர்கள் நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணிருக்காங்கன்னா அவங்க ராஜதந்திரம், அவங்க அறிவை யூஸ் பண்ணி தாங்க பண்ணிருக்காங்க. குட் கவர்னன்ஸுக்கு தேவை ராஜதந்திரம் அண்ட் அறிவு. சாணக்கியா சொன்னாரு, விஷம் இல்லாத பாம்பு விஷம் இருக்கிற மாதிரி நடிச்சாதாங்க அதால பொழைக்க முடியும். இதுதான் உண்மை. நான் நல்லது கெட்டதெல்லாம் ஒன்றும் சொல்ல, நான் சொல்றது ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க, ஒரே ஒரு சின்ன ஃபேக்ட். இந்த கெட்ட உலகத்துல நல்லது பண்ணணும்னா ஒரு அறிவாளியான அரசியல்வாதியால மட்டும் தாங்க முடியும். அஹிம்சைன்ற ஒரு கான்செப்ட் வெறுமே
ஒரு பீப்புளுக்கோ ஒரு குறிப்பிட்ட இதுக்கோ இல்லை. அஹிம்சை நான் வயலன்ஸ்ன்றது உலகத்துக்கே. இப்போ வந்து இந்த உலகத்தில் கண்டிப்பாக ஒரு பிக் பவர் இருக்குன்னா அது கண்டிப்பாக ஒரு ராஜதந்திர வழியில் தான் போயிட்டு இருக்கு. ஆனால் அதால் என்ன நடக்குது? போர் நடக்குது. ஒரு போரே நடந்தாலும் உலகத்தில் இருக்கிற எல்லாமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஒரு அமைதி வரணுன்றது. அந்த அமைதி எத்திக்ஸ். இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு காலத்தில் அதோட ஐடியாலஜிக்கல் ஆப்போனண்ட்டாக இருந்தவங்கள அறிவான வழின்னு சொல்லிட்டு ஒரு தாலிபான்ன்ற ஒரு இன்சர்ஜென்ட் குரூப்பை வளர்த்து விட்டுது. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? அது பேக்லேஷ் ஆகுது. அது அடிக்குது. ஆனால் ஒரு இது அறமே இல்லை. ஒரு அறிவுன்னு சொல்லிட்டு பண்ணுறனால திருப்பி எஃபெக்ட் அதுக்கே வருது. கடைசியாக நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ வந்து உலகம் பூரா தப்பு செய்யுது, அதனால அதை சேர்ந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறது இதில் அறிவுன்றது பல இல் எஃபெக்ட்ஸ் கொடுக்குதுன்னா அதை அப்போஸ் பண்ணி நிற்கிறது தான் அறம். அதுக்கு மட்டுமே வெற்றி கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ அறம் பண்ணாலும் நம்ம பண்ணலாம். ஆனால் அரசியல் என்ன தேவை அப்படின்னா, அறம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. அறம் வந்து ஒரு வாட்ச் டாகாக இருக்கணும். ஆனால் நம்ம உள்ளே வந்து விளையாடுறது வந்து அறிவாக தான் இருக்கணும். த மோஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டிப்ளமேட்டிக் மூவ் எவர் மேட் பை இந்தியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1980s வரைக்கும் இந்தியாவோட மேஜர் அலையன்ஸ் வந்து சோவியத் ரஷ்யாவாக இருந்தது. அதுக்கப்புறம் லேட் 1980s வந்து சோவியத் ரஷ்யாலேயே ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வந்தது. அதுக்கப்புறம் சோவியத் ரஷ்யாவே யுஎஸ்எஸ்ஆரே உடஞ்சி பல பாகங்களாக பிரிஞ்சுது. இப்போது இந்தியா என்ன யோசிச்சுதுன்னா, நம்ம திருப்பியும் இந்த எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்க கூட தான் இருப்போம், நாங்கள் வந்து எத்திக்ஸை விட மாட்டோம், அவர் கூட தான் ஃப்ரெண்ட்லியாக இருப்போம் அப்படின்னு நினச்சிருந்தா இந்த க்ரோத்தும் டெவலப்மெண்ட்டும் இப்போ வந்திருக்கலாம். அதை பற்றி எனக்கு தெரியல. வந்திருந்தாலும் ஒரு 200-300 வருஷம் கழிச்சு தான் வந்திருக்கும். ரெசல்யூஷன் ஆஃப் யுஎஸ்எஸ்ஆருக்கு அப்புறம் நம்ம இந்தியா என்ன பண்ணுச்சுன்னா, யூஎஸ் அண்ட் அதர் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட அலையன்ஸ் வச்சுக்க ஆரம்பிச்சது. ஆனால் யுஎஸ்எஸ்ஆர் கூட இருந்த அலையன்ஸை விட்டு தரலை. அந்த இடத்துல தான் நம்மளோட ப்ரெக்மேட்டிக் ஃபிலாசபி அண்ட் ராஜதந்திரம் வந்து வேலை செய்யுது. அதுக்கு பேர் ப்ரெக்மேட்டிக் பாலிசி அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. ப்ரெக்மேட்டிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கல் ஃபிலாசபி நடைமுறையில் என்ன நடக்குமோ அதை தான் நம்ம இந்தியன் ஃபாரின் பாலிசி செஞ்சுட்டு வருது. ஓகே, வித் மோர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் வெரி லெஸ் ஆஃப் எத்திக்கல் politics or politiciansனால we are in first position. எதுல? corruption, scams, black money. $1,500 billion black money is there in foreign banks. எல்லா நாட்டில் இருக்கிற black moneyயோட சேர்த்து பார்த்தா கூட ours is the highest. We remain first in that position. or the political parties யூஸ் பண்ற ஒரு அந்த இது இல்லை, எத்திக்ஸ் அறம் அது குறைந்ததுனால தான் இந்த பிரச்சனை. அது மட்டுமே இல்லை, நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய பண்ணுறீங்க. $15 billion you're spending on agriculture, 25 projects you're doing. Yeah, everything is fine. But what happens is just 20% or 10% is reaching the development. நடக்கிற இடத்துக்கு only just 10% is reaching. Rich is getting richer and poor is getting poorer. நினச்சி பாருங்க, we have 55 billion years and just we have 1/3 of people in India are below poverty line. Developmentனா இவங்களையும் ஏற்றணும் அவங்களையும் ஏற்றணும். Only like bringing MNC people over here, and evacuating millions of people without any home, making them homeless. அந்த அளவுக்கு it has come down. அங்க அறம் இல்ல. அரசியலில் முன்னிலைப்படுத்த வேண்டியது எது? அறமா அறிவா? இது குறித்த ஒரு ஆழமான விவாதம் தொடங்கி இருக்கிறது. நாம் தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. அதுவரை தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். பெரிது கேள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். அறிவுதான் வளர்ச்சிக்கு முதன்மையான தேவை. கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஜெகதீஷ் சேத்தன் ஒருத்தர் இருக்காரு. அவர் அமெரிக்கன் சைனா அண்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட்டோட டைரக்டர். அவரே என்ன சொல்றாருன்னா, சைனா மாதிரி ஒரு நாடு கம்யூனிசம்ன்ற ஒரு எத்திக்கல் இதுவை வந்து விட்டதுனால தான் இன்னைக்கு அது கேபிட்டலிஸ்டா நடந்து நிக்குது. இப்போ நீங்க எத்திக்ஸ் இது பண்ணீங்கன்னா டாக்ஸே போடக்கூடாதுங்க. டாக்ஸே அன்எத்திக்கல் தான். இஸ்லாம் மதப்படி டாக்ஸ்ன்றது ஒரு அன்எத்திக்கல் விஷயம். இருந்தாலும் கவர்மெண்ட் எத்திக்ஸ் செய்யுது, மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் செய்யுது. அப்போ வந்து எத்திக்ஸை நம்ம கொஞ்சம் விட்டுதான் ஆகணும். 1960ல இண்டிஜினஸ் கிராப்ஸை ஒழிச்சு கட்டிட்டு, ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸை ஒழிச்சு கட்டிட்டு, ஃபாரின் இதுவை சப்போர்ட் பண்ணி அடுத்த இன்புட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் தான் நினைச்சாங்க. அதுவும் அகேன்ஸ்ட் எத்திக்ஸ் தாங்க. என்வாயன்மெண்ட்டுக்கு எதுக்கு நம்ம எத்திக்ஸ் இதுவாக தான் செயல்படுறோம். அடுத்தது இந்த கூடங்குளம் ப்ராஜெக்ட்னு ஒன்று வந்துச்சுல, எத்தனை பேர் மறுப்பு தெரிவிச்சாங்க. வீட்டிலே இருந்து நம்ம எத்தனை பேர் இது பண்ணோம். அந்த ஐயோ ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுது, என்னோட பின்னாடி வந்த சங்கதியெல்லாம் அடிப்படுதுன்னு. பவர் ஹங்கிரி இந்தியாவுக்கு அந்த மாதிரி ஒரு நியூக்ளியர் பிளான்ட் தேவை.
அடுத்தது முல்லை பெரியார் டேம், ஹீராகுட் டேம் எடுத்துக்கலாம். ஒரிசால 1,50,000 பேர் அஃபெக்ட் ஆனாங்க. இருந்தாலும் இன்னைக்கு கூட அது 300 மெகாவாட் பவர் வந்து ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கு. சர்வீஸ் ரோட் கட்டுறாங்க, எத்தனை பில்டிங்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் பண்றாங்க. இருந்தாலும் அதுல இருந்து வர நல்லதை தான் நம்ம பாக்குறோம். அதனால எத்திக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை பிளெக்சிபிளா தான் நம்ம பார்க்கணும், தவிர ரிஜிடா பார்க்காம வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு அது உதவுதா, கொஞ்சம் அதை சர்பாஸ் பண்ணி தான் ஆனா நம்ம நினைச்சதுதான் பிராக்டிகல். சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது கண்டிப்பா அறம் தான் தேவை. நாம அறிவாளிங்க என்ன பண்ணோம்னா, எதிராளிகள் வந்து அடிச்சு ஒழிச்சா போதும், எதிராளி இருக்கவே கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா மகாத்மா காந்தி என்ன பண்ணாரு தெரியுமா? இன்க்ளூசிவ் நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார். அவனுடைய எதிராளி அவனுடைய எதிரி கிடையாது. வா உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம், வெள்ளையனோட பேச்சுவார்த்தை நடத்துவோம். நாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி பேசித்துக்கொண்டு என்னுடைய எதிராளியை தவிர அழிப்பது என்னுடைய நோக்கம் கிடையாது, இருவரும் சமரசமாக ஒன்று சேர்ந்து நம்ம ஜெயிக்க முடியும்னு சொன்னார். ஆக அறிவு எதிராளியை ஒழிக்க வேண்டும் என்று யோசித்தது, அறம் என்ன யோசித்தது தெரியுமா? அவனும் மனிதன் தான், அவனையும் மதிக்க வேண்டும், எது நல்லது, அவன் செய்கிற எனக்கு தீமை பிடிக்கல, அதை விட்டு நான் விலகணும் அப்படின்னு யோசிச்சார். இது முதல் விஷயம். அடுத்தது இந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனையை நோக்கி இந்த போராட்டத்தை திசை திருப்பினதற்கு பாத்தீங்களா, இது அறத்துணை ஒரு மிகப்பெரிய வெற்றி நினைக்கிறேன். அடுத்து நான் பாக்குறது முக்கியமான விஷயம், இந்த மக்களுக்கு எது நல்லது நினைக்கிறதுக்கு அது அறம் தான். 1931 காந்தி இருவின் பேக் போட்டப்ப காந்தி எல்லாத்தையும் வேணாம், நாங்க எல்லாத்தையும் ஒத்துழையாமை இயக்கத்தை முடிச்சுக்கிறோம் சொன்னார். ஆனா மதுக்கடைகள் நடக்கிற மறியலை நாங்க நிறுத்தவே மாட்டோம், இந்த நாட்டிற்கு மது தேவை கிடையாதுன்னு சொன்னார். இந்த சமூக நீதிக்காக போராடிய பெரியார்ல இருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அறம் சார்ந்து இயங்கினார்கள். தேர்தல் அரசியல் ஈடுபட்டு ஜெயிப்பது மட்டுமே வெற்றி கிடையாது. அரசியலில் தேர்தல் எப்படி எல்லாமோ தோற்று போன இவர்கள் காந்தி தேர்தல் அரசியல் ஈடுபட்டது கிடையாது, காமராஜர் தேர்தலில் தோற்று போனார், பெரியார் தேர்தல் அரசியல் ஈடுபட்டது கிடையாது. இவர்கள் எல்லாரும் அறம் சார்ந்து இயங்கினார்கள், மக்களை சார்ந்து இயங்கினார்கள். தேர்தலில் தோற்ற அரசியல்வாதிகளாக இருந்த இவர்கள் அரசியலில் இன்றும் நிலைத்து நிற்கிறார்கள் என்றால் அறம் சார்ந்து இயங்குவதுதான் காரணம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா காந்திஜி வந்து அறம் முறையில செயல்பட்டாருன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் சொல்றேன் அந்த அறம் முளைத்தது அவருடைய அறிவுல இருந்து. ஏன்னு சொல்றேன், பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியாவை காலனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால காந்திஜி அவருடைய அறிவை யூஸ் பண்ணி அஹிம்சா அண்ட் சத்யாகிரகா அப்படின்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணாரு. அது சவுத் ஆப்பிரிக்காலேயும் இருக்கட்டும், இந்தியாவிலேயும் இருக்கட்டும், எந்த வித்தையை காட்டினா பிரிட்டிஷை இந்தியாவில இருந்து வெளில தரலான்னு அவர் யோசிச்சாரு. நம்ம கேள்வி அறம் சார்ந்த அரசியலா அறிவு சார்ந்த அரசியலா? அறம் எது நல்லது எது தவறு என்று யோசிக்கிறது. உங்க அரசியல் எது ஜெயிக்கும் எது தோற்கும் பார்க்கும், அதுதான் பிரச்சனை. காந்தியினுடைய மூளையில வந்து காந்தி வந்து ஒரு மிகப்பெரிய இன்டெலெக்ட். ஆனா காந்தி கடைசி எளிய மக்களின் பாஷையில தான் பேசினார். காந்தி ஒரு வியாபார சமூகத்திலிருந்து வந்தவர். அவர் பல்வேறு எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணி பல்வேறு சோதனைகள் வைத்து அறிவு சார்ந்த இயங்கினார். ஆனால் அவர் செய்ததெல்லாம் அறம் சார்ந்து அதை நடத்தினார். அவருக்கு அறிவில் உதித்தாலும் இதை அறத்தின் பதில் தான் போகணும்னு நினைச்சார். பாத்தீங்களா, அங்கதான் பிரச்சனை. நான் தான் சொல்றேன், அறிவு அதாவது என்னன்னா, நம்ம அறிவுல உதிக்கிறது பிரச்சனை கிடையாது தலைவா, நம்ம அதை வந்து எந்த வழியில செலுத்துகிறோம், அறம் சார்ந்து செலுத்துகிறோம், அறம் சார்ந்து செலுத்த வேண்டும், அதுதான் எங்களோட பாயிண்ட். உங்களுடைய அணி தலைவர் அவரே சொன்னாரு, அறம் என்றது சரியான பாதையில போறது அப்படின்னு அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நிமிஷம் அடுத்த நொடி அவர் சொன்னாரு, சரி எது தவறு எது என்ன காட்டுவது அறிவு அப்படின்ட்டாரு. அதனாலதான் நான் சொல்றேன் அறம் முளைக்கிறது அறிவுல இருந்து. அவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி 1330 குறள் எழுதின திருவள்ளுவர் அவர் அறிவை யூஸ் பண்ணி எழுதின திருக்குறள் தான் இன்னைக்கு அறம் சொல்லிட்டு நாம எத்திக்ஸ்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க எத்திக்ஸ் என்ற எடுத்துக்கிற அறம் என்ற எத்திக்ஸ் என்ற எடுத்துக்கிற கான்செப்ட் வந்து இது வந்து என்னுடைய அணித்தலைவர் சொன்ன மாதிரி இது ஒரு ஃபிக்ஸட் கான்செப்ட் கிடையாது. டெஃபினிஷன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இப்போ நீங்க ப்ரீவியஸ் ஜெனரேஷன் என் அப்பா சொல்றாரு, பெரியவங்க வீட்டுக்கு வந்தாருன்னா இப்படிதான் நிற்பாங்க, உட்காரவே கூடாது அவங்க வீட்டு விட்டு போற வரைக்கும். இன்னைக்கு அப்படியா? அப்படி இல்லை. அதாவது எத்திக்ஸுடைய டெஃபினிஷன்ஸ் மாற மாற நம்மளும் அது ஏத்த மாதிரி மாறணும். நீங்க வந்து பொலிட்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். உதாரணம் எனக்கு பொலிட்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க பாப்போம். உடனே எனக்கு இப்போ சொல்ல தோணல, எனக்கு இட்ஸ் நாட் ஸ்ட்ரைக்கிங் சொல்லுங்க. பட் இருங்க, நான் சொல்ல போறது இருங்க ஒரு நிமிஷம், நான் சொல்றதே சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க பேசுங்க. அறிவு அற்றம் காக்கும் கருவி, செல்வார்க்கும் உள்ளழிக்கல் ஆகாதரன். அதாவது அறிவுங்கிறது நம்ம நாமளே காத்து கொண்டதுக்கான முக்கியமான கருவியா இருக்குது. குருக்ஷேத்திர போர்லையும் கிருஷ்ணன் வந்து கௌரவர்களையும் பாண்டவர்களையும் சேர்த்து வைக்க எவ்வளவோ ஸ்டெப்ஸ் எடுத்தார். ஆனா துரியோதனர் ஒத்துக்கவே இல்லை. பாண்டவர்கள் அழியும் வரை நாங்கள் ஓய மாட்டோம்னார். ஆனா அவங்க வந்து வின் பண்ணணும், பாண்டவர்கள் வின் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணாரு? கிருஷ்ணர் டாக்டிக்கலா தான் ஈடுபட்டார். அவர் பண்ண டாக்டிக்ஸ் நிறைய இருக்குது. அஸ்வத்தாமா அதெல்லாம் என்ன பண்ணாரு? ராமர் கூட வாலியை மறைஞ்சிருந்துதான் இது பண்ணாரு. சரி, அறம் தான் முக்கியம் அப்படின்னா ஃபேமிலி பிளானிங், தட் ஃபேமிலி பிளானிங் இஸ் அன்எத்திக்கல். ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் பிறக்க போற குழந்தைய தடுக்கிறதுக்கு அரசாங்கம் யாரு? ஆனாலும் இந்தியாவோட பாப்புலேஷன் கட்டுப்படுத்துறதுக்காக ஃபேமிலி பிளானிங் இஸ் vigorously spreading. So it is leading only to development.
ஒரு சில இஷ்யூஸ் காம்ப்ரமைஸ் பண்ணாதான் நம்மளால இது பண்ண முடியும். அறத்தை ஒதுக்கித்தான் ஆக வேண்டும் நினைக்கிறேன். இனப்படுகொலை செய்வது அறத்தை ஒதுக்கி செய்யப்பட்டு அந்த இனப்படுகொலை செஞ்சாங்கல்ல, அப்ப நீங்க அந்த அறத்தை ஒதுக்கி வைத்து விட்டீங்களா? அது நல்ல காரியமா? நீங்க சொல்லுங்க பாப்பா. இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவில் ஒரு தவறான பாதையை கொண்டு வந்துருச்சுல, அப்ப நீங்க அதை அறத்தை வந்து ஒதுக்கி வச்சதுனால இந்தியா வளர்ந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? உங்களுடைய ஆயுதம் ஏந்தி அதே ராணுவம் தான் இலங்கையில் பெண்களை கற்பழித்ததை ஒத்துக்கிறீங்களா? நான் முதல்ல சொன்னேன், அறமில்லா அரசியல் மிகவும் கேவலமான அரசியல். நண்பரே, அறிவான அரசியல் தான் அந்த கேவல நிலையை உருவாக்கியது என்னுடைய பாயிண்ட். அறிவே நீங்க சொன்ன பாயிண்ட் அறம் முளைப்பது அறிவு சார்ந்த அரசியல் தான் ஏற்பட்டது. அது நீ புரிஞ்சுக்கணும். அறம் சார்ந்த அரசியல் என்ன கெட்ட நிலையை நோக்கி போகாது. அது நீ புரிஞ்சுக்கணும் நண்பரே. நீங்க உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் ஏற்படும் விஷயத்தை வச்சு கை கட்டி நின்றால் நான் வந்து அறத்தை ஒதுக்கி விட்டேன் என்று அப்படி பேசுவது நியாயம் இல்லை. இப்போ நீங்க எமோஷனலா பேசுறீங்க பாத்தீங்களா? அது உங்க அறம் உங்களுக்கு நல்லதுதான், நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக. ஆனா இத மாதிரி இருந்தா நாட்டை கவனிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அப்போ இந்திய கவர்மெண்ட் அறத்தை மறந்து விட்டது, அது மிக கேவலமானது. ஆனால் பல விஷயங்களில் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு இந்தியன் கவர்மெண்ட். முதல் லிபரலைசேஷன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பல மக்கள் என்ன சொன்னாங்க, இது அறத்துக்கு எதிரானது, மக்களோட வாழ்க்கை பாதிக்கப்படும் சொன்னாங்க. ஆனா இப்பொழுது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம வாழ்க்கையோட மாற்றங்கள் அப்படியே எல்லா இடத்துலயும் ரோட்ல போனாலே உங்களுக்கு தெரியுது லிபரலைசேஷனோட எஃபெக்ட்ஸ். எண்டோசல்ஃபன் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குன்பா. அது அமெரிக்காவில் இருந்து இங்கே உள்ள மக்களிடம் சோதிக்க பார்க்கப்பட்ட ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து. சரியா? அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மக்களை மிகவும் பாதிக்கும். அதை திண்டால் புற்றுநோய் வருவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. ஆனால் அதை இந்திய அரசு தடுக்கவில்லை. சரிங்களா? அது இந்திய அரசு என்ன செஞ்சா, இந்தியாவில் உள்ள மக்களிடம் யூஸ் பண்ண பார்த்துச்சு. எல்லாம் அமெரிக்காவில் நீங்க இந்த தாராளமய கொள்கையில் என்ன ஆகும்னா, அமெரிக்காவில இருந்து அந்த மெடிசன் வரும் பாத்தீங்களா, அதை என்ன செய்வாங்க, பீகார்ல இருக்கிற ஒரு குடும்பத்தில் பீகார்ல பார்த்தீங்கன்னா 13 குழந்தைகள் இருக்கும். அந்த 13 குழந்தைகள்ல 2 குழந்தைகள் மேல அந்த மருந்து சோதித்து பார்க்கப்படுகிறது. இது அதாவது எலியை வச்சு தான் நீங்க சோதிச்சு, உங்களுக்கு மெடிசன் உங்களுக்கு தெரியும், எலியை வச்சு. ஆனா மக்களை வச்சு சோதித்து பார்த்து உங்களுக்கு தாராளமய மக்கள் நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அரசியலில் நிலையான வெற்றிக்கு எது தேவை? அறம் சார்ந்த முடிவுகளா, அறிவு சார்ந்த முடிவுகளா? நாம் தொடர்ந்து விவாதிப்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. பெரிது கே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். இன்றைக்கு நாம் சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல போவது எது? அறம் சார்ந்த அரசியலா, அறிவு சார்ந்த அரசியலா? இது குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து விவாதிப்போம். அறமும் அறிவும் they are not mutually exclusive at all. அதுதான் எங்க பாயிண்ட். ரொம்ப நல்லவ, ரொம்ப தங்கமான மனசுள்ள தங்க கம்பி அப்படியே வச்சுங்களேன். தங்க கம்பியா உள்ள ஒரு முட்டாளையா நல்லது யாருக்கு கீழே நடக்க மாட்டாரு. ஆனா ஒரு அறிவாளி, ஆனா ஒரு நல்லவர் பேசிக்கா. பட் சில சமயங்களில் அவர் வந்து டிசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் பிராக்மேட்டிசம், அவர் சொன்ன மாதிரி. அத மாதிரி ஒரு ஆளா இல்ல ஒரு தங்க கம்பியான ஒரு முட்டாளா யார் நீங்க பிரதமரா எடுப்பீங்க? இல்ல அந்த கேள்வி மட்டும் தான், ஒன் லைன் ஆன்சர். அறிவு சார்ந்து ஒருவர் இருப்பது தவறு கிடையாது, அறம் சார்ந்து இயங்க வேண்டும், அதுதான் முக்கியம். லிபரலைசேஷன் இருக்கு, லிபரலைசேஷன் அறிவு சார்ந்து என்ன பண்ணோம் நாம? ஒரிசாவில் வந்து இன்னைக்கு இந்தியாவிலே மோஸ்ட் மினரல் டெபாசிட்ஸ் இருக்க இடம். நான் வந்து அறிவு சார்ந்து என்ன பண்ணேன், என்னுடைய லிபரலைசேஷன்ல என்னுடைய டெவலப்மெண்ட் பெருசா பணம் சேர்க்கணும், என்னுடைய மக்களுக்கு வந்து நான் பெருசா வந்து என்ன பண்ணணும், டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணணும். ஃபைன், நான் பணத்தை எடுத்தேன். எப்படி? அங்க போய் நான் கம்பெனிஸை கொண்டு வரேன், பெரிய எம்என்சிஸை உள்ள கொண்டு வரேன். எம்என்சிஸை கொண்டு வந்து தப்பு கிடையாதுங்க, அறிவு சார்ந்த அரசியல் பண்ணீங்க. ஆனா அதுல அறம் இல்லாம போச்சு. என்ன பண்ணீங்க? அங்க இருக்க ட்ரைபல் பீப்புள், நான் முடிச்சிடுறேன், அங்க இருக்க ட்ரைபல் பீப்புள் என்ன பண்ணீங்க? ஆபரேஷன் கிரீன் அண்ட் சல்வா ஜூனும் இப்படிலாம் சொல்லி நம்ம வந்து பெரிய டார்ச்சர் பண்ணிருக்கோம். அங்க இருக்க மக்களுடைய மத்திய பிரதேஷ் முதல்ல அது வந்து அகைன்ஸ்ட் நக்சல்ஸ். இல்ல நீங்க முதல்ல வாதத்துக்கு வரதுக்கு முன்னால் கொஞ்சம் நியூஸ் பேப்பர்ஸ் இல்ல புத்தகத்தை படிச்சிட்டு வந்தா நல்லா இருக்கும். Walking with the comrades கட்டுரையில நீங்க படிச்சு பாருங்க. The heart of India is under attack. Walking with the comrades இந்த கட்டுரையில நாங்க படிச்சிட்டா வந்திருக்கோம். இல்ல படிச்சிட்டு வந்தீங்கன்னா இது மாதிரி தப்பு பண்ண மாட்டீங்க. பழங்குடியினர் நக்சலைட்ஸ் இருக்காங்க, ஆனா எல்லா பழங்குடி நக்சலைட்ஸ்கள் கிடையாது. அதுதான் என்னோட வாதம். முள்ளப்பெரியார் தான் விஷயம். அதுல so many villagesல so many families வந்து they have to be displaced. அது வந்து அவங்கள வேற இடத்துக்கு நீங்க எடுத்துட்டு போய் தான் ஆகணும். இப்போ அது வந்து இதுல எத்திக்கல் இஷ்யூஸ் நான் பாயிண்ட் அவுட் பண்றேன். இப்போ அங்க இருக்கிற மக்களுக்கு அங்க செய்யற தொழில், இப்போ சப்போஸ் விவசாயம்னா அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். நீங்க வேற இடத்துல பங்களாவில் கொண்டு போய் கூட வேற தொழில் என்ன பேச விடுங்க. முதல்ல நான் பேச விடுங்க. முதல்ல நான் உங்களுக்கு இருங்க, நான் முதல்ல சொல்றேன். இப்போ வந்து அவங்களுக்கு வேற தொழிலே தெரியாது. நீங்க வேற அவங்கள பங்களாவில் கொண்டு போய் வச்சா கூட அவங்களுக்கு அவ்வளவுதான், விவசாயம் தவிர வேற எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த டேம் அங்கதான் வர முடியும். அண்ட் அங்க வந்தா வேற 10,000 குடும்பத்துக்கு கரண்ட் கிடைக்கும். அங்க ஒரு 1000 இண்டஸ்ட்ரி திறப்பான். அந்த 1000 இண்டஸ்ட்ரி வந்தா 1 லட்சம் 10 லட்சம் இல்ல 1 கோடி பேருக்கு வேலை கிடைக்கும். அங்க 1 கோடி வீடுகள்ல பூவா கிடைக்கும் எல்லா மாசமும்.
இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு அரசியல்வாதி எந்த விதமான முடிவு எடுக்கணும்? ரீஹாபிலிட்டேஷன் பண்றீங்களா? அங்க போனவங்களுக்கு சரியான அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்க கொடுத்துட்டா இது அறமான வேலையா முடிஞ்சிடும். நீங்க ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்றீங்க. அப்படியே எனக்கு பாஸ் பண்ணுங்க. இந்த மொமெண்ட்ல நீங்க டேம் கட்டுவீங்களா மாட்டீங்களா நான் கேக்குறேன். டேம் கட்டுவீங்க அப்புறம் நீங்க ரீஹாபிலிட்டேட் பண்ணுங்க. அது பண்ணலனா அது தப்பு. அது இல்ல நான் சொல்றேன். ரீஹாபிலிட்டேட் பண்ணனும். வெறுமையா அந்த நிலத்தை அபகரிக்கிறது மட்டும். ஸ்டாலின் ரீஹாபிலிட்டேட் பண்ணனும். நான் சொல்றேன். இல்லங்க இத பாருங்க. இப்போ இந்தியா ஃபுல்லா ரோட் வந்து இந்தியா ஃபுல்லா ரோட் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போறீங்க. ஒரே ஒரு நிமிஷம். இல்ல நீங்க ஒரே ஒரு நிமிஷம். நாங்க ரெண்டு பேரும் விநாயக், நம்ம ஏதோ அரசியல் பேசுறதுனால ஏதோ ஒரு பாராளுமன்றத்துல நான் சபாநாயகர் மாதிரி யாரையுமே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. தயவு செய்து ஒருத்தர் கேள்விக்கு இன்னொருத்தர் பதில் சொல்லணும். நாத் கேட்ட கேள்விக்கு யார் தெளிவா பதில் சொல்ல போறீங்க? இப்போ பாருங்க, இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரு இது இருக்குங்க. இப்போ நீங்க ஒரு வீடு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைடுல ஒரு ரோடு கட்டணும்னா அவங்க நிலத்தை எடுத்துக்கலாம், ஓகேவா? அது கவர்மெண்ட் இருக்கிற பவர். ஆனா அறம் என்ன சொல்லுதுன்னா, உன்னை எடுத்தா உங்களிடம் எடுத்தா அது காம்பன்சேட் பண்ணணும் தான் சொல்லுது. அதை நீங்க பண்ண மாட்டீங்க. அந்த அறிவு சார்ந்த அரசியல் அது பண்ண மாட்டீங்க. நீங்க ரோடு கட்டாம விட்டுருவீங்களா? அதான் என்னுடைய கேள்வி. கட்டணும் தானே? அங்க எதிக்ஸ் நீங்க வெறுமே அப்படி எத்திக்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே வராதுங்க. அறிவு முக்கியம் தான். இல்லைங்க, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். அறிவு சார்ந்த அரசியல் ஒத்துக்க டேம் கட்டணும், எல்லாருக்கும் பயன். அதுல எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கும், மின்சாரம் கிடைக்கும், பயன். ஆனால் அங்கே வாழக்கூடிய வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்கு நீங்க கொடுக்கல. இது வரலாறு. நான் சொல்ற எத்திக்கல் பாயிண்ட் வந்து should they be displaced or not என்ற ethical issue. நீங்க சொல்றது after they are being displaced அவங்களுக்கு நல்லது நடக்குதா, நல்லது செய்றீங்களா? நீங்க வந்து ரிஸ்க் ஃபேக்டர் பத்தியும் பேசுனீங்க இல்லையா? சோ டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ரிஸ்க் ஃபேக்டர் பாப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? பாப்பாங்க கண்டிப்பா. அதனால அந்த இடத்துல ஒரு நிமிஷம், I'll tell you, wait one second. சோ அப்படி சொல்றீங்க. கேரளால what happened was 26 years they used endosulfane ஒரு pesticide. 62 countries-ல UN-ல it has been banned. But still they used, and இதோட விளைவு என்னன்னா many mentally இது பயங்கரமா ரிட்டார்ட். Still they're using. Who is using? Not government alone. ஒரு government அப்போ வந்து it has taken decision பண்ணணும். 26 years I did, 2 years before it did. அப்பனா what it needs? அறம் வேண்டி இருக்கணுமா வேண்டாமா? It wanted to make money. Cashew nutsனால you will get money. So உடனே வந்து pesticides யூஸ் பண்ணா you will get அப்படினு சொல்லி இப்ப நான் உங்களோட கம்ப்ளீட் அக்ரிமென்ட்ல இருக்கேன். கண்டிப்பா இந்தியன் கவர்மெண்ட் பண்ணது தப்புதான். அப்ப அறிவு மட்டும் யூஸ் அப்ப அறம் யூஸ் பண்ணிருந்தா? அப்ப அறம் இல்லை. அதுதான் நாங்க அப்பவே சொல்றோம். அதான் நான் சொல்றேன் அறம் வேணும். அதனால நான் சொல்றேன் அறம் வேணும். அதுதாங்க நான் சொல்றேன். ஐயா, நான் மருத்துவ கல்லூரியில படிக்கிறேன். கேன்சர் நோயை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சிட்னி ஃபார்பர், ஒன் ஆஃப் த மோஸ்ட் பைனியர் இன் ஆங்காலஜி, கேன்சர் துறை. அவர் ஒரு சிக்கலில் மாட்டினார். புது மருந்து, குழந்தைகள் லுக்கீமியா, பிளட் கேன்சரால செத்துட்டு இருக்காங்க. அந்த ட்ரக்கை பயன்படுத்தினால் பல சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். கண்டிப்பாக மனிதாபிமானம் கிடையாது, நிறைய பேர் சொல்லலாம். எத்திக்ஸ் கண்டிப்பா கிடையாது, எக்ஸ்பெரிமெண்டேஷன். ஆனா இந்த மருந்துனால பல குழந்தைகளின் வாழ்க்கை மாறலாம். அவர் என்ன பண்ணாரு, யோசிச்சார். ஒரு பயங்கர இக்கட்டான நிலை தான், கன்ஃபியூஷன். இது டிசைட் பண்ணாரு. குழந்தை ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோ நாட் சொன்ன மாதிரி, இந்த குழந்தைக்கு சாவு வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வரலாம். அந்த டைம்ல நம்ம இது மாதிரி ஒரு ட்ரக் யூஸ் பண்றது சரி அவருக்கு தோணித்து. அந்த இதுதான் அமினாப்ட்ரின். இப்ப இருக்கிற எல்லாம் லுக்கீமியாவே அந்த மருந்தால தான் குணப்படுத்துறாங்க. இப்போ அவர் அது மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கல வச்சுங்க, கண்டிப்பாக இது மாதிரி ஒரு கேன்சர் துறையில பல குழந்தைகள் செத்துருப்பாங்க. இந்த நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப நம்முடைய இந்த அறிவு சார்ந்த அரசியல் இருக்கு இல்லையா, இந்த கரப்ஷன்ல ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேண்ட் இருக்கு. எங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் வந்து ஒரு விஷயத்தை எங்க வேணா எடுத்துக்கங்களேன், ஒரு சின்னோண்டு ரோடு போடுற கான்ட்ராக்ட்ல கூட நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, எவ்வளவு கமிஷன் அடிக்கணும் அறிவு சார்ந்த அரசியல் யோசிக்குது. நீங்க சொல்றதுதான் அறம் இல்லாத ஒரு சூழ்நிலையை பத்தி நீங்க சொல்றீங்க, அது தப்புதான் நானும் ஒத்துக்கிறேன். அது இல்ல நான் சொல்ல, அறம் இருக்கணும்னு தான் நாங்களும் முதல்ல சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அறிவும் தேவை. இங்க வந்து நீங்க நான் அதான் உங்ககிட்ட கேட்குறேன், இங்க முரண்பாடு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க வந்து அறம் இல்லாத ஒரு சூழ்நிலை பத்தி இன்னைக்கு சூழ்நிலை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. அது தப்புதானே நானும் ஒத்துக்கிறேன். நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் அது ஒத்துப்பாங்க. அதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல. இங்க முரண்பாடு எப்படி வருதுன்னு நீங்க சொல்லுங்க. அப்ப அறிவு நல்ல அறிவு மட்டும் தான் நீங்க பேசுறீங்க. நீங்க வந்து அறிவு சார்ந்த அரசியல் தீவிர பத்தி பேசவே இல்ல. அறிவை ரெண்டு பேனா வச்சு காவியமும் எழுதலாம், கண்ணையும் குத்தலாம். கரப்ஷன், ஊழல் மாதிரி பல விஷயங்கள் நாட்டினுடைய இந்த டெவலப்மெண்ட் தள்ளுற இடத்துல அறிவு மிகப்பெரிய செயலாற்றுகிறது. அந்த இடத்தில் அறம் முந்த வேண்டும், அறம் தான் முன்னாடி இருக்கணும் தான் பேசுறோம். அதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம். அதுக்கு ஒத்துக்கிறோம். பெரிதிலும் பெரிதுகளில் முதல் சுற்று முடிந்து இரண்டாம் சுற்று நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய 2 பிரபலமான கல்லூரிகள் இங்கே மோதிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து விவாதிப்போம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பெரிதிலும் பெரிதுக்கு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிதிலும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். பேனலிஸ்ட், இது உங்களுக்கான நேரம்.
நீங்க ஒரு கேள்வியை எழுப்பி அதன் மூலம் ஒரு விவாதத்தை இந்த பெரிதினும் பெரிதுகளில் கொண்டு வரலாம். நீங்க யாரிடம் என்ன கேள்வியை கேட்க விரும்புகிறீர்கள்? முதலாவதாக திரு ஆறுமுக தமிழன். அரசியல்வாதிகள் சொந்த அறிவில் செயல்படுகிறார்கள் அல்லது வாடகை அறிவில் செயல்படுகிறார்கள் என்பதெல்லாம் கேள்வி இல்லை. இந்த திட்டத்தை யாரேனும் அறிவுள்ள ஒரு அதிகாரி கூட சொல்லிக் கொடுக்கலாம், அது இல்லை. ஆனால் இதை எவ்வளவு வெளிப்படைத்தன்மையோடு உள்நோக்கங்கள் இல்லாமல் மிக பெருவாரியான மக்களுக்கு நன்மை செய்கிற வகையில் இதை திட்டமிட்டுக் கொள்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் கேள்வி. நாங்கள் கொடுத்த வேலையை நீங்கள் கச்சிதமாக எங்களுக்கு செஞ்சு எங்களுக்கு ஒரு நன்மையை உண்டாக்கி தாருங்கள் என்கிற எதிர்பார்ப்பின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இதை நீங்கள் எவ்வளவு வெளிப்படையாக செஞ்சீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுதான் அறம். அப்போ அந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? ஏனால் இட்ஸ் அன் எத்திக்ஸ் டெஃபிஷியன்ட் கண்டிஷன் தான் நீங்கள் சொல்கிற கரப்ஷன். அதெல்லாம் அறிவை பயன்படுத்தினால் மக்களுக்கு நல்லது பண்ணணும் தான் நினைப்பான். எந்த ஒரு அறிவாளிங்கிற வந்து ஞானி. உண்மையாக சொல்லணும்னா நம்ம நாட்டில் கலாச்சாரங்களில் வள்ளுவன் சொல்லுவதிலெல்லாம் ஒரு அறிவாளியை ஒரு நெகட்டிவ் லைட்டில் போர்ட்ரே பண்ணுவதில்லை. அவனை ஒரு பாசிட்டிவ் லைட்டில் அவன் அறிவை மக்களின் நலத்துக்காக பயன்படுத்துவன் தான் ஒரு உண்மையான அறிவாளி என்று சொல்வது தான் வள்ளுவர். பல விஷயங்களில் அறத்தின் பாதையில் தவிர்த்தவங்களை அறிவாளி என்று சொல்லுவது ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு நான் சொல்லுகிறேன். அறிவு அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை திருக்குறளில் சொல்லப்படுது. சென்ற விடத்தால் செலவிடா தீதொரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. அறிவு எது அப்படின்னு சொன்னால் கண்போன போக்கில் எல்லாம் போக விடாமல் எது நல்லதோ அதன்பால் செலுத்துவது அறிவு அப்படின்னு சொன்னால் அறம்ங்கிறது அறிவுக்கு உட்பட்ட ஒரு கூறாக ஆகிவிடுகிறது. அறத்தின் வழிபட்ட முட்டாளால் எதுவும் செய்ய முடியாது. அதனால் அறிவினுடைய முழு பயன்பாடு எது அப்படின்னு சொன்னால் அவனை அறத்தை நோக்கி செலுத்துவது அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்குது. அப்படின்னா நீங்கள் அறிவுக்கு உட்பட்டுருவீங்க. இதை அறத்தின் வழியாக இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதுமே அறிவு தான். அந்த வாதத்தை அவர்களும் முன்வைத்தார்கள். அதற்கான ஒரு தெளிவான பதில் உங்களிடத்திலிருந்து வரவில்லை. சரவணன் இதற்கு விடை சொன்னால் மகிழ்வேன். நம்மளுடைய அறிவு இருக்கிறது இல்லையா, அந்த அறிவு வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறது, இப்படி செய்யணும், செயல்பட வேண்டும். பகுத்து பார்ப்பது கண்டிப்பாக அறிவு தான், அதில் அறம் கிடையாது. அந்த பகுத்து பார்த்த பிறகு இதை செய்யலாம், இதை செய்ய வேணாம், அந்த வழிகாட்டுற இடத்துல அறம் தான் கூறா வருது. மக்களின் நலன் சார்ந்து அறம் இயங்க வேண்டும். மக்களின் நலன் சார்ந்து இயங்குவது ஒரு குறிப்பிட்ட இனமோ இல்லை குறிப்பிட்ட மக்களுக்கோ மட்டும் நான் செயல்படாமல் என்னுடைய எல்லா மக்களையும் நான் பாவித்து பெரும்பான்மையான மக்களுக்கு எது நலம் வைக்கிறதோ நான் நோக்கி போகணும். பெரும்பான்மையான மக்களுக்கு நலம் பயப்பது எதுவோ அது அறம் அப்படிங்கிறது சரியான வரையறை தான். திரு ஜெயமோகன் சார், நீங்க இந்த ரெண்டு தரப்புலையுமே உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். நண்பர்களே, நான் இந்த தரப்பில் இருந்தால் எதை கேட்டிருப்பேன்னு சொல்கிறேன். முக்கியமாக நீங்கள் ரெண்டு பேருமே ரெண்டு தரப்புலையும் பெரும்பாலானவர்கள் வெளிநாடுகளில் வேலை பார்க்கக்கூடும், வெளிநாடுகளுக்கு போகக்கூடும், அல்லது வெளிநாடோட தொடர்பு வைக்கக்கூடும். அவங்க நம்மளை பற்றி சொல்லக்கூடிய சமீப காலங்களில் நிர்வாகியல் துறையில் எழுதப்பட்டு பல்வேறு விவாதங்கள் வழியக்கூடிய ரெண்டு கருத்துக்களை தான் ஒரு கருத்தை உங்கள்கிட்ட கேட்குறேன். அது என்னவென்றால், இந்தியர்கள் நிர்வாகத்துறையில் சிறப்பான முறையில் செயல்பட முடியாது. ஏனென்றால் அவங்க உணர்ச்சி வசப்பட்டு தான் முடிவெடுப்பாங்க. அறிவார்ந்த முடிவு அவங்களால் எடுக்க முடியாது. நிர்வாகத்துறை என்பது முழுக்க தர்க்கபூர்வமான முடிவை எடுக்கப்பட வேண்டியது. தர்க்கபூர்வமாக யோசித்து அதில் மேலாங்கி வரக்கூடிய ஒரு கருத்தை அவங்களால் சொல்ல முடியாது. உணர்ச்சிகரமாகவும் உடனடியாக இருக்கிறதுனால அவசரத்தினால அவங்க நிர்வாகத்துறையில் அவங்களால வெற்றி பெற முடியவில்லை. இந்தியாவுடைய தேக்க நிலைக்கு காரணமே இந்தியாவுடைய சிந்தனைத்துறையில் இருக்கக்கூடிய மிதமிஞ்சின உணர்ச்சிகரத்தன்மையும் அது மரபுலேருந்து அவங்களுக்கு வந்திருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் அறம்னு சொல்லும்போது இந்த தரப்பில் நான் கேட்கக்கூடிய முதல் விஷயம், நீங்கள் அறம்னு சொல்கிறத ஒரு உணர்ச்சிகரமான தரப்பாக சொல்கிறீங்க. வெறும் உணர்ச்சிகரமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அறம் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு உடனடியாக தெரியும், அதை உடனடியாக முடிவு எடுத்துட வேண்டியான்னு சொல்கிறீங்க. இதுதான் முக்கியமான குற்றச்சாட்டு. என் மக்கள் எண்ணிக்கையில் கம்மியாக தான் வருவாங்க, ஆனால் அவங்க உணர்ச்சி வசப்படாமல் அடிக்கிறான் பார்த்தீங்களா. அப்போ கோபம் பீறிட்டு வரும் சார். எங்களுக்கு கோபம் பீறிட்டு வரும்போது கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு வலிமை கொண்டு நான் இருக்க வேண்டும். அறம் என்பது இன்னொருத்தனை துன்பப்படுத்தாமல் நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டு செயல்படுற விஷயமாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி நினைக்கிறேன் பார்த்தீங்களா. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு பிறவனுக்கு தீங்கு இழைக்காமல் நான் செயல்பட வேண்டும் அறத்தை நான் நினைக்கிறேன். நான் இந்த தரப்பில் இருந்து உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, இதுவும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே நிர்வாகவியல் துறை சார்ந்து ஒரு கோட்பாடு இப்போ வைக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்தியர்கள் அடிப்படையில் அற உணர்வு அல்லது நேர்மையின்மையுடையவர். இந்தியா நிர்வாகத்துறையிலே சாதனைகள் புரியாமல் இருக்கிறதுக்கும் இவ்வளவு அறிவுத்திறனும் இவ்வளவு இயற்கை வளம் இருந்து கூட வறுமையில் இருப்பதற்கு காரணம் இந்தியாவில் நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய நேர்மையின்மை தான். ஒரு செயலை செய்வதற்கு நேர்மையான வழி ஒன்று இருக்குது, அதனுடைய விளைவு நேர்மையாக இருக்குது. குறுக்கு வழி ஒன்று இருக்குது, அது இயல்பாக வெற்றியை கொடுக்கும் என்றால் இயல்பாகவே இந்தியாவில் குறுக்கு வழியை தான் தேர்ந்தெடுப்பார்கள் என்று அந்த ஆய்வேடு சொல்லுது.
அதற்கு காரணமாக அவங்க அடுத்த கட்டத்துக்கு போய் அதுக்கு இந்து மதம் தான் காரணம் என்று சொல்கிறார்கள். இந்து மதம் எதை வேணாலும் செய்யலாம், வெற்றி தான் முக்கியம் என்று இந்து மதம் போதிக்கிறது என்று அந்த நிர்வாக ஏடில் சொல்கிறது. அது சம்பந்தமாக நீங்கள் இணையத்தில் பார்க்கலாம், மிகப்பெரிய அளவில் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக ஒரு முக்கியமான கேள்வி, திருப்பி திருப்பி அறிவு 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 என்று பேசும்போது வெற்றிக்காக விளைவுக்காக எந்த வழியிலையும் போகலாம், எதையும் செய்யலாங்கிறத தான் நீங்கள் சொல்லிட்டு வரீங்களா? ஹிந்து மதம் அந்த வழி எந்த வழி தான் சொல்லுங்க. கீதையில கிருஷ்ணர் சொல்றார், அஹிம்சா சத்தியம் அக்ரோதஹ தியாக சாந்தி ரபுஷ்ணம் தயா பூதேஷ் வலோலுப்துவம் மார்தவம் நீர சாப்பலம். அஹிம்சா, சத்தியம், தர்மம், இதை இந்த வழியில போகாது எந்த ஒரு வெற்றியும் வெற்றி கிடையாது. அதுதான் பாண்டவர்கள்ட்டே சொல்றாரு, கௌரவர்கள்ட்டே அதான் சொல்றாரு. கௌரவர்கள் அதை மதிக்கவில்லை, குறுக்கு வழிகள் எல்லாம் ட்ரை பண்ணார்கள். ஆனா பாண்டவர்கள் தர்மத்தின் பாதையில் போனார், யுதிஷ்டர் தர்மத்தின் பாதையில் போனார். சில சமயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் சில வழிமாற்றங்கள் நடக்கலாம். ஆனால் அப்பவும் தர்மம் எப்பவும் தர்மத்தின் கொடி எப்பவுமே மேலே பறந்து தான் இருந்தது. ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ் எடுத்துப்போம், எஜுகேஷன் கிடையாது, எவனுக்கும் அறிவு இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, நிறைய சொல்லலாம். ஆனால் கரப்ஷன் பயங்கரமா இருக்கு. அப்ப என்ன சொல்லுவீங்க, அறிவுனால தான் ஊழல் நடக்கிறதா இல்லை அறம் இல்லாதனால ஊழல் நடக்கிறதா? இதுதான் என்னோட கேள்வி. அறம் இல்லாததா இல்லை அறிவு ஜாஸ்தியா இருந்தா? உங்களுடைய பதில் நல்லா இருக்கு. திரு செல்வேந்திரன் சார், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். தான் தன்னை சுற்றி இருக்கிற ஒரு கூட்டம் அல்லது தன்னை உயர்த்தி பிடிக்கிற ஒரு கூட்டம், அவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த கான்ட்ராக்டை தேர்தல் நேரத்தில் தனக்கு நிதி கொடுக்கிறவர்களுக்கும் தேர்தலுக்கு தனக்கு பயன்படுகிற ஒரு கூட்டத்தாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கான்ட்ராக்டை கொடுக்கிறார்கள், ஒப்பந்தத்தை கொடுக்கிறார்கள். தப்பு அங்கிருந்தே துவங்குகிறது. இன்னும் கொஞ்சம் அதிகம் போக வேண்டுமானால் கடவுளிடத்திலிருந்தே ஆரம்பிக்குது. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று பலசரக்கு கடையிலே ஒரு 5 பொட்டலத்தை வாங்கி கொண்டு போய் கடவுளிடத்தில் கொடுத்து ரொம்ப சிரமப்பட்டு வாங்க வேண்டிய அறுவையெல்லாம் சுலபமாக வாங்க வேண்டும் என்று அங்கிருந்தே துவங்குகிறது. நானும் உங்களை போல ஒரு நாத்திகன் தான், அப்படியே வச்சுங்க. ஆனால் நம்ம அந்த கான்செப்டை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். நான் கடவுள்கிட்ட சொல்றேன், எனக்கு தந்த கடவுளே, எனக்கு இதெல்லாம் தந்த கடவுளே, நான் உனக்கு நன்றி சொல்லி இதுக்கும் மேல உங்களுடைய சங்கத்தமிழ் கேட்கிறேன். இது தப்பா? நீங்களே சொல்லுங்க. இரண்டாவது, செய்கின்ற உதவிக்கு பிரதிபலன் எதிர்பாராமல் இருப்பதுதான் அறம், தர்மம். நான் இந்த 4ஐயும் கொடுக்குறேன், நீ அந்த 3 கொடுன்னா அது இன்ஜினியருக்கும் கான்ட்ராக்டருக்கும் இடையில ஏற்படுகிற கமிஷன் ஒப்பந்தம் மாதிரி. ஆங்கிலத்தில் ஒரு கான்செப்ட் உண்டு, ஃபார் கிரேட்டர் குட். இதான் சொல்றாங்க, நிறைய மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா சின்ன அதர்மங்கள், சின்ன டீவியேஷன் ஃப்ரம் எத்திக்ஸ் கண்டிப்பாக தேவை. எப்போ பார்த்தாலும் எத்திக்ஸை மட்டும் பார்த்துருந்தா சில பெரிய விஷயங்கள் இது பண்ண முடியாது. இப்போ நீங்களே அரசியல் இருந்திருக்கீங்க, சில போராட்டங்கள் ஸ்ட்ரைக்ஸ் ஒரு விதத்தில் அன்எத்திக்கல் தான். பீப்புளுக்கு மக்களுக்கு பல எசென்ஷியல் சர்வீஸ் இல்லாமல் போயிடுது. பஸ் ஸ்ட்ரைக்கு, ஆட்டோ ஸ்ட்ரைக்கு, சரியா தப்பா, எத்திக்ஸா எத்திக்கலா அன்எத்திக்கலா? ஆனால் ஃபார் கிரேட்டர் குட், ஃபார் த கிரேட்டர் குட் ஆஃப் சொசைட்டி சில சின்ன விஷயங்கள்ல நம்ம எத்திக்ஸை மீற வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு மிக உதாரணமானது பல நம் தமிழ்நாட்டில் இருக்கிற பல அரசியல் கட்சிகள் நடத்துகிற ஸ்ட்ரைக்ஸ், பந்துகள் எல்லாம். அது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நடத்துன்னு நான் சொல்றேன். அதாவது பெரிய நன்மைக்காக சின்ன தவறுகள் செய்யலாம்னு சொல்றீங்க. கண்டிப்பாக அது சிறியது எதுங்கிறதுல தான் பிரச்சனையே. சில பேருக்கு கொலையே சிறியதா தெரிகிறது. கூலிப்படையின் தலைவனை பொறுத்த வரைக்கும் கொலையே சின்ன விஷயம்தான். அறமும் அப்படித்தானே, ஒருத்தனுக்கு ஒரு அறம், இன்னொருத்தனுக்கு ஒரு அறம். ஹிட்லருக்கு ஒரு அறம், அவன் என்ன நினைச்சான், நீங்கள் என்னிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேனோ அதேபோல் நானும் உங்களிடத்திலே நடந்து கொள்வதுதான் அறம்னு. அவனவனுக்கு ஒரு அறம் என்பதுதான் நீங்கள் சொன்ன பகவத்கீதை. கர்ணனை கொண்டது என்ன என்பது மகாபாரதத்திலே கிருஷ்ணனே சொல்றான். ஒரு குலக்கொடியை அவையில் என் தொடையில் தட்டி அமரு என்று சொன்ன ஒரு காரணத்திற்காக, அதை ஒரு மன்னன் செய்து யுகமாக நூற்றாண்டுகளாக எதிர்காலத்துக்கு வழிகாட்டி அமைந்ததற்காக அவன் களத்தில் செத்துதான் ஆக வேண்டும். அது ஒரு நியாயம். அந்த நியாயம் அன்றைக்கு முக்கியமாக இருந்தது, இன்றைக்கும் அந்த நியாயம் முக்கியமானது தான். பாஞ்சாலியை தன் தொடை மேலே உட்கார சொன்னான், அதுதான் அவன் செய்த தவறு. அதற்கான பழி அவனை திரும்பி போகக்கூடாது என்பது மகாபாரதத்துடைய தர்மம். அறம்னா என்னன்னு என்று பெரியார் ஒரு முறை ஒரு அர்த்தம் சொன்னார். அடுத்தவன் என்னிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேனோ அதேபோல் அவனிடத்திலே நான் நடந்து கொள்ள வேண்டும், இதுதான் அறம்னு. நீதிபதிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடு வருவது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் உள்ள ஒரு விஷயம்.
ஆகவே சகோதரர் ஜெயமோகன், நான் அது அவருடைய கருத்து, இது என்னுடைய கருத்து. பெரிதினும் பெரிதுகளினுடைய இரண்டாவது சுற்றில் தமிழகத்தினுடைய 2 மிக முக்கியமான கல்லூரிகளும் அரசியல் குறித்த இந்த வாதத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். இனி அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகும் கல்லூரி எது, இதை தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளை. பெரிதினும் பெரிதுக்கே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிதினும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதன்மையான 2 கல்லூரிகள், அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களும் KMC கீழ்பாக் மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பெரிதினும் பெரிதுகளினுடைய 3ஆம் கட்டத்திற்கு செல்ல போகும் கல்லூரி எது, இதை தெரிந்து கொள்வதற்கான தருணம். இறுக்கமான தலைப்பு, ஒரு கனமான தலைப்பு. எல்லோரும் ரொம்ப ஆவலோடு, பயத்தோடும், ரொம்ப டென்ஷனோடும், யார் அந்த ஸ்டார் ஸ்பீக்கர், எந்த கல்லூரி 3ஆம் கட்டத்திற்கு செல்ல போகிறது, ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல இந்த பெரிதினும் பெரிதுகள் 2ஆம் கட்டத்தில் ஸ்டார் ஸ்பீக்கர் யார், இதை தெரிந்து கொள்வதற்கான தருணம். பேனலிஸ்ட். மாணவர்கள் மத்தியில் மதம், அறிவு, அறம் இதை பற்றி இவ்வளவு ஆழ்ந்த ஒரு தெளிவு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி உதவியது. முதலில் அதற்கு நன்றி. இதில் நட்சத்திர பேச்சாளராக இந்த குழுவினர் ஒருங்கிணைந்து தேர்ந்தெடுத்திருப்பது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய சரவணன். சரவணன், வாழ்த்துக்கள். கமான். நீங்க சரவணன் 2வது முறையாக ஸ்டார் ஸ்பீக்கராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். வாழ்த்துக்கள். இனி வெற்றி பெற்ற கல்லூரி எது, 2ஆம் கட்டத்திலிருந்து 3ஆம் கட்டத்திற்கு தன்னுடைய நகர்வை நோக்கி பயணிக்க போகிற கல்லூரி எது, அறிவிப்பதற்கான நேரம். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் அணி மிக அழுத்தமாக, ஒருபடி அதிகமாக சொல்ல வேண்டுமானால் ஆவேசமாக, உணர்வுபூர்வமாக இந்த கருத்துக்களை எல்லாம் வைத்தார்கள். ஆனால் செய்திகளினுடைய கூர்மை, அழுத்தம் என்று பார்த்துத்தான் இதிலே ஒரு முடிவெடுக்க வேண்டியிருக்கிற காரணத்தால் நிறைய செய்திகளையும் அவைகளில் கூர்மைத்தன்மையை அழுத்தமாக வைத்தது கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி. கீழ்பாக் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தான் 3ஆம் கட்டத்திற்கு செல்ல போகிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் கீழ்பாக் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தான் வெற்றி கோப்பையை தட்டி சென்று அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கிறார்கள். மீண்டும் சந்திப்போம் பெரிதினும் பெரிதுக்கே.